மக்களே, இன்னைக்கு நான் மாங்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, புளி ஊற்றாமல் நான் ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கேன் மக்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்போட காரத்தோட நல்லா சுடு 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 குழம்பு வச்சுருக்கேன். அதோட சமைச்சிருக்கேன். அதோட ஆம்லேட் போட்டுட்ருக்கேன். இங்கே இருந்த முட்டைக்கோசு வெங்காயம் போட்டு ஒரு சைடு டிஷ்ஷு பொரியல் மாரி, பொரியல் மீன்ஸ் பகோடா போடுவாங்களா அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஆம்லேட் ரெடி ஆகிட்டுருக்கு. வானலில் தான் போட்டிருக்கேன். ஆம்லேட்டில் என்ன போட்டிருக்கேன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பச்சை மிளகா போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், அது இல்லாமல் சின்ன ஜீரகம் போட்டிருக்கேன், பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், அது இல்லாமல் என்ன போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், முட்டை போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அட செம்மையாக ஒரு ஆம்லேட் சுட்டு வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பக்கம் சாப்பிட்ட மக்களே மன்னிச்சிடுங்க, அதை காட்டல. அதனால் இது மட்டும் தான் வெந்துட்டுருக்கு. சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பு. அதில் நல்லா அந்த உள்ளரெலாம் நல்லா வேகணும்ல, அதனால் வச்சுருக்கேன். இதில் உப்பு மிளகாத்தூள் பொரிச்சிட்டு ஷேக் பண்ணி வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே, செஞ்சு பாருங்கள். முட்டைக்கோசும் வெங்காயமும் கட் பண்ணி ஒரு சைட் டிஷ். இது நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி குழம்பு நல்ல எண்ணெயில் வணக்கி மேலே கருவேப்பிலை போட்டு செம்ம டேஸ்ட்டாக தூக்கலாக வச்சுருக்கேன் மக்களே. இருங்க, உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணி வேணா காட்டுமா? அடடா, அந்த கருவேப்பிலை போட்டுக்கல கம கம கமான்னு இருக்கு மக்களே. பச்சை மிளகா போட்டு நல்லா காரமாக சூடாக உருளைக்கிழங்குல தூக்கலாக வாசனையாக இருக்கு மக்களே. ஒரு மாங்காய் போட்டுக்கோண்ணா, புளிப்பே அதில் அடங்கிச்சு மக்களே, சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. புரியுதுங்களா? எங்கள் வீட்டில் இருக்கிறத செய்யணும்னு சொன்னாங்க. சரி, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை செய்வோம். சரி, உள்ள இப்போது ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போமா? ஆம்லேட்டு பெரட்டி போடுவோம். இது நமக்கு தெரிஞ்ச ஆம்லேட்டு பாருங்க. ஓகே, பாருங்க. செம்ம டேஸ்டாக இருக்குங்களே. எல்லாம் ஒரு டேஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்தது சோறு வடித்து விட்ருக்கேன். இப்போ சோறு நிமித்த போகிறோம். நிமித்தோம்லாமல் அது வரைக்கும் நம்ம அந்த வீடியோவை இப்படி வச்சுருவோம். ஏன் சொல்லலாம், வீடியோ நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, பார்த்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்துட்டுருங்க. நான் சாதத்தை நிமித்திடுறேன். பாருங்கள் மக்களே, சாதம் என்ன சோறு ஆகியிருக்கேன்னா, நான் இன்னைக்கு ரேஷன் அரிசி தான் மக்களே வச்சுருக்கேன். ஏன் சொல்லுங்களா, டெய்லிக்கு வீட்டரிசி செய்கிறதெல்லாம் வீட்டரிசி காலியாது. ஒரு நாளைக்கு ரேஷன் அரிசி வலிப்போம். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண தப்பு இல்லைல்ல. கஷ்டத்தில் நம்ம சாப்பிட்றத விட நல்லா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப ஒன்றும் அப்படியே ராயல் ஃபேமிலினா அம்பானி குடும்பமானவன் இல்லைல்ல. மிடில் கிளாஸ்லேருந்து வந்து அப்புறமா அப்பர் கிளாஸு போயிட்டு அப்புறம் ரொம்ப மிடில் கிளாஸ் அப்பர் லோயர் கிளாஸ் ஆகிட்டோம். அதனால் நம்ம எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கணும்ல. சோறு வெந்துருச்சான்னு பார்ப்போம் மக்களே. எனக்கு தெரிஞ்சு சோறு வெந்துருச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த சாப்பாட்டை, என் சாப்பாட்டை வடித்த சாப்பிட்டேன். இங்கே பாருங்கள், சோறு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, சோறு நிமித்திட்டேன். சோறு வெந்துருச்சு. அதில் சோறு நிமித்துறேன். என்ன பண்ணுவேன், வீடியோவை வச்சுட்டு போகிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் இருங்க. அங்கே எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வெயிட்டிங் சாப்பிட்றதுக்கு. நம்மளாம் சாப்பிட்லாம். ஓகேவா? அம்மா சோறு போட்டுட்டா பார். அங்கேருந்து செய்கை வந்துருச்சு. கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதில் நம்ம கொஞ்சமாக சாதம் போட்டு போகலாம். சாதம் சூடா எங்கள் மம்மிக்கு, இது எங்கள் மம்மிக்கு போட்டோம். அடுத்தது
அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு தட்டில். அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு. ஓகேவா? ஊட்டாச்சு. இப்போ சாதத்தை ஊற்றுவோம். ஏன்னா இந்த சாதத்தில் நான் எங்கள் அக்கா பொண்ணுங்க எல்லாரும் சாப்பிடணும். நான் நிறையா எடுக்கும் அப்படின்ட்டு நான் வடிச்சிட்டேன். நான் நிறைய ஆகலை மக்களே, கொஞ்சமாக தான் ஆச்சு. அதனால் கொஞ்சமாக தான் ஆயிருக்கு சாப்பாடு. அதுக்கு தகுந்த மாரி நம்ம எல்லாத்தையும் வைக்கணுமா? அடுத்தது என்ன பண்ணணும்? அப்பாவுக்கு இந்த பகோடா கொஞ்சம் உண்டு வைப்போமா? எனக்கு இது பிடிக்கும், அதனால் அவருக்கு கொஞ்சம் உண்டு. அப்புறம் திருப்பி சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி கேட்டுட்டாங்கன்னா அப்போ வாங்கிட்டு சொல்லி நம்ம செய்யலாம். அதனால் கொஞ்சம் உண்டு வைப்போம். இப்போது இது எங்கள் அம்மாவுக்கு, இது எனக்கு எங்கள் அக்கா பொண்ணுங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது முட்டை. இது எங்கள் மம்மிக்கு. அடுத்தது இது எங்கள் அப்பாவுக்கு. ஓகே, முட்டை ஓகேவா? எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா 3 முட்டை தான், அவளுக்கு கொஞ்சம். அதுலேயே நாங்கள் 6 பேர் சாப்பிடணும். முட்டை இல்லை. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை தூக்கி இங்கே வச்சுட்டு இப்போது குழம்பு ஊற்ற போகிறோம். இதில் ஊற்ற போகிறோம். எங்கள் அப்பாவுக்கு குழம்பு ஊற்றுறோம். காய் அப்பா கொடுத்துட்டு இதை இங்கே வச்சாச்சு. அடுத்தது எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாங்காவோட கொஞ்சம் குழம்பு. ஓகேவா? தச்சு. அடுத்தது நாம் இதெல்லாம் நல்லா மூடி வச்சுட்டோம். அது இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கொடுக்கலாம். வருது பார்த்தியா? எங்கள் அப்பா கேட்குறாங்க அம்மாவுக்கு போதும். இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நாம் இப்போ நமக்கு போட்டு சாப்பிட போகிறோம். என்ன பண்ணுறது? அப்புறம் நமக்கும் பசிக்கும்ல. நமக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு காட்டி இதில் ஓகேவா? இது சாப்பாடு. இது அடுத்தது ஆம்லெட்.